இப்ப இருக்கிற ஜெனரேஷனோட திங்கிங்கே வேற. அந்த டைரக்ஷன்ல எடுத்துன்னு போகணும் லீடர்ஸ்லாம். அதை விட்டுட்டு நேபாள் மாதிரி நடந்துக்காதீங்க, ஐ மீன் நடக்கக்கூடாது. பங்களாதேஷ் மாதிரி, பங்களாதேஷோட நம்மள எப்படி கம்பேர் பண்றாங்கன்னே தெரியல. நான் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்றேன், அவங்க மனசு, ஐ மீன் நிறைய டாக்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அவங்களாம் இது மாதிரி திங்கிங்கே கிடையாது இங்க. எதுக்கு நம்ம அதை போய் வந்து அவங்க மூளையில போடுறோம் நம்ம அது? ஓகே, பிகாஸ் இந்த ஜென்ரேஷனே வேற ஜென்ரேஷன். எங்களோட ஜென்ரேஷனுக்கு அந்த எங்களை மாதிரி இருக்கல என்ன பயம்னா அது மாதிரி போகக்கூடாது திருப்பி நம்ம பழைய நிலைமைக்கு. அதுலேருந்து வந்திருக்கோம், கஷ்டப்பட்டு வந்துட்டு இப்போ வந்து சூப்பர் பவர் நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம. அது மாதிரி போகும்போது இந்த மாதிரி ஐ மீன் தவறான உதாரணங்கள்லாம் கொடுத்து மக்களை வந்து ஏன்னோ ஐ மீன் ஏற்றி விட்டு வச்சுக்காங்க. அது ஸ்பார்க் ஆகலாம் எங்கேயாவது திடீர்னு. இதெல்லாம் இப்போ அந்த நிர்பயாக்கு அப்புறம் நிறைய இது அந்த ஸ்ட்ரைக், அப்புறம் மண்டல் ஸ்ட்ரைக் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, சில சின்ன சின்ன விஷயங்களா சில சமயம் பெருசா ஸ்பார்க் ஆகலாம். இதெல்லாம் லைக் வாழ்க்கை உதாரணம் தான் நான் சொன்ன மாதிரி.